ரஜினி சாரை வந்து கிண்டல் பண்ணுறது வந்து ஒரு நல்ல விஷயமா வந்து இப்போ வந்து சோசியல் மீடியாவில் நல்லா பரவிட்டு இருக்கு. யார் கிண்டல் பண்ணுறானுங்க, யார் சேர்ந்தவங்க கிண்டல் பண்ணுறாங்க, அதெல்லாம் அடுத்த விஷயம். அவர் வந்து எதுவுமே பேச மாட்டேன்றாப்புல. அவர் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டேன்றாப்புல. படத்தில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தானம் பண்ணுற மாதிரி வந்து படம் எடுத்துட்டு இருக்காங்களே தவிர மற்றபடி வந்து தமிழ்நாட்டுக்கு எதுவுமே பண்ண மாட்டேன்றாரு அப்படிங்கிற விஷயம் தான் சொல்லிட்டு இருக்காங்க. எதுக்கு உங்களுக்கு பண்ணணும்? அதான் நான் கேட்குறேன். இது வரைக்கும் பண்ணுன எத்தனை பேர் நீங்கள் மதிச்சிருக்கீங்க? நல்ல கண்ணுன்னு ஒரு நல்லவர் இருக்காரு, அவர் எம்எல்ஏ ஆகலை. காமராஜர்னு ஒருத்தர் இருந்தார், அவர் ஏமாத்திட்டீங்க. எம்ஜிஆர்னு ஒருத்தர் இருந்தார், கடைசி வரைக்கும் அவர் போனதுக்கப்புறம் அந்த கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா ஒருத்தவங்க வந்து நடத்திட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட கொடுத்துட்டு அந்த கட்சி எங்கே கொண்டு போய் நின்றுருக்கு. இப்போ எதையுமே வந்து வாழ்க்கையில் வந்து நம்ம ஒழுங்காக பண்ணதே கிடையாது. தமிழ்நாட்டுக்குள்ள ஓட்டு போட்டவனே நீ கேள்வி கேட்கறதே இல்லை, ஒரு கவுன்சிலர் கேள்வி கேட்கறது இல்லை, வார்டு மெம்பர் கேள்வி கேட்கறது இல்லை. உங்ககிட்ட ஓட்டு கேட்டு எவன் வந்தாலும் சரி அவனை எந்த கேள்வியும் கேட்காம ஓட்டு போட்டுற வேண்டியது. கையில் ஒரு 500 காசு கொடுத்தா ஓட்டு போட்டுருவேன். ஆனால் நீ கொடுக்குற 120 ரூபாய்க்கு ஒழுங்காக அவனுக்கு படத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டான். அந்த படத்தை நீ என்னன்னாலும் திட்டு. ஏன்னா அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு பிடிக்கல அப்படின்னா அசிங்கமாக திட்டு. என்னடா கேவலமாக நினச்சிருக்கான், மயிர் மாதிரி படம் நினச்சிருக்கான்னு சொல்லி நீ பேசு. அதில் வாஸ்தவம் இருக்குது. அந்த 120 ரூபாய்க்கு தான் அவனுக்கும் உனக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப். அதை அவன் புரிஞ்சுக்கிட்டான். ஒரு ஆக்டர் 120 ரூபாய்க்கு தான் நமக்கும் அவனுக்கு உள்ள ரிலேஷன்ஷிப். அதை மீறி நம்ம வந்து தேவையில்லாமல் பேசக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டான். அது இல்லாமல் படத்துக்குள்ளே வந்து ஒரு கதையை எடுத்து அந்த கதை மூலமாக மக்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு என்ன கதை வேணால் எடுப்பான். என் உலகத்தை காப்பாற்றுற மாதிரி வந்து ஹாலிவுட்லாம் படம் எடுக்கிறான். அதெல்லாம் நீ பார்த்துட்ட. அவதார் படத்தை வந்து இந்தியாவில் 130 கோடி கலெக்ஷன் கொடுத்துருக்க. ஏன்னா உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தை காப்பாற்றுறது பிடிக்கும். அதே மாதிரி நீ வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படிங்கிற விஷயத்துக்காக வந்து உந்து சக்தியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கதையை எடுத்துக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேற மாதிரி தானம் பண்ணுற மாதிரி ஒரு படத்தை எடுக்கிறான். அந்த படத்தை பார்த்துட்டு நீ அந்த வாழ்க்கையில் நம்மள அந்த மாதிரி முன்னேறணும்னு சொல்லி ஆசைப்படுறதில்ல. அந்த அளவுக்கு சினிமாவில் பண்ணுறான். ஏன் நிஜ வாழ்க்கையில் தானம் பண்ண மாட்டேன்னு கேட்க வேண்டியது. அதிலே தெரிஞ்சு போச்சு நம்மளோட அறிவு எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு, கேவலமான அறிவு இருக்குன்னு சொல்லிட்டு. சினிமாவில் அவன் என்ன பண்ணணுமோ அதை சினிமாவில் மட்டும் தான் பண்ணுவான். நீ அதுலேருந்து வாழ்க்கைக்கு என்ன எடுத்துக்கணும், சினிமா உன் வாழ்க்கைக்குள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நீ முடிவு பண்ணிட்டியா? சினிமாலேருந்து நான் வாழ்க்கையில் அது மாதிரி முன்னேறி காட்டுவேன் அப்படின்னு ஒரு தைரியத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் ஒரு வாஸ்தவம் இருக்குது. அவன் வாழ்க்கையில் வந்து கஷ்டப்பட்டு தான் முன்னேறி போயிருக்காரு. ரஜினின்னு ஒரு மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபா சம்பளத்துலேருந்து இப்போ வந்து 50 கோடி சம்பளம் வரைக்கும் போயிருக்கலாம். அந்த 50 கோடி சம்பளம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 வருஷம் உழைப்பு இருக்கு. நீ 40 வருஷம் உழ முடிஞ்சா சம்பாதி. சாதாரண மனுஷன் 2 சிகரெட்டை கையில் வச்சுக்கிட்டு சுற்றிட்டு இருந்த ஒரு மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்தியாவே திரும்பி பார்க்குற அளவுக்கு, உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு முன்னேறி இருக்கான். அப்படின்னா அவங்க கிட்ட உழைப்பு இருக்குப்பா. நீ சொல்ற மாதிரி வந்து வெறும் வாய் பேசிட்டு இருக்குல்ல. எல்லாத்துட்டும் உழைப்பு இருக்குது. எல்லா ஆக்டர்கிட்டையுமே சரி, விஜய் கிட்டையும், அஜித் கிட்டையும், கமல்கிட்டையும், விக்ரம் கிட்டையும், சூர்யா கிட்டையும் எல்லாத்துட்டையும் உழைப்பு இருக்குது. ஒவ்வொரு மனுஷன்கிட்டையும் உழைப்பு இருக்குது. ஆனா நம்ம கிட்ட உழைப்ப கேள்வி கேட்கிற மனசு மட்டும் தான் இருக்குது. அதனால தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனிக்கு போய் ஜாயின் பண்றோம். கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணிட்டு வந்து நம்மளால ஒரு 2 வருஷம் ஒழுங்காக உட்காந்து வேலை செய்ய முடியல. ஒரு துறையில குறை சொல்லாம அந்த துறையை நம்ம வேலை செய்யறதே கிடையாது. எந்த வேலையா இருக்கட்டும் யாருமே முழு மனசோட வேலை செய்யறது இல்லை. சினிமாவில் ஒரு நியாயம் பண்ணியிருக்காங்கன்னா சினிமாவும் அது மாதிரி ஒரு துறை. நீ கார்பரேட்ல வேலை செய்யணுமா அது ஒரு துறை. அதுல வந்து காசு அதிகமாக பொருளுங்கிறது ஒத்துக்கிறேன். அவங்க வந்து செல்வந்தர்களாக வந்து திளைக்கிறாங்கன்னு ஒத்துக்கிறேன். ஜாலியாக இருக்காங்க, பப்புக்கு போறாங்க, எல்லா வேலையும் பண்றானுங்க, எல்லா விஷயங்களும் பண்றாங்க, ஒத்துக்கிறேன். அவங்களோட துறைக்கு அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. நீ அவங்களோட துறையிலேருந்து நீ எந்த விஷயத்தை எடுத்துக்க தேவையில்ல. நீ சினிமாக்கார மாதிரி வாழ வேண்டிய அவசியமே நீ உனக்கு கிடையாது. சினிமாக்காரன் என்ன படத்தில் காட்டுறான், நீ போட்ட பிச்சையில் சினிமாக்காரன் வாழ்ந்துட்டு இருக்கான். அதை புரிஞ்சுக்காம வந்து நீ என்ன பண்ண போறீன்னு எனக்கு தெரியவே இல்லை. ரஜினி சார் வந்து இவ்வளோ பெரிய ஆளாக இருக்காரு அப்படின்னா அவர் வந்து 100 வருஷம் விழான்னு சொல்லிட்டு ஒரு விழா நடந்துச்சு. ஜெயலலிதா அவர்கள் நடத்துகிற விழாவில் வந்து அவர் சொல்றாரு, இவ்வளோ பெரிய வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னா இது தமிழ்நாட்டு மக்கள் போட்ட பிச்சைன்னு சொல்லிட்டு இருக்காரு. நீ பிச்சை போட்டிருக்க, அந்த ஆள் வாழ்ந்துட்டு இருக்கான். நீ வந்து அதை புரிஞ்சுக்காம இன்னும் எனக்கு வந்து நீ கொடு அப்படின்னா, பிச்சை வந்து ஒருத்தனுக்கு போட்டு அவன் ஒருத்தன் முன்னேறிட்டான் அப்படின்னா அவர் வந்து ஏதோ கொடுக்கணும், அதுக்கப்புறம் நான் வாழ்வேன் அப்படின்னு நீ சொன்னா ஓட்டு போட்டவனா நீ என்னைக்கு கேள்வி கேட்க போற? நீ வந்து என்ன பெரிய பிடிங்க, நீ மட்டும் யூடியூப்ல வந்து இப்படி வந்து வாய்ஸ் போட்டுட்டு நீ வந்து பெரிய பிடிங்கன்னு கேட்காத. என் தெருவில் இருக்க கவுன்சிலர்கிட்ட போய் நான் கேட்டிருக்கேன். என் தெருவில் இருக்க கவுன்சிலர்கிட்ட கேட்டு எனக்கு 2-3 விஷயத்தை நான் வந்து வாங்கிக்கிட்டேன். அவன் செய்யறான். நீ கேட்கறப்ப செய்யறான். நம்ம அடிச்சு கேட்டோம்னா செய்யறான். எங்க ஊருக்கு தேவையான விஷயத்த நான் கேட்டு தெரிஞ்சுட்டேன்பா. என் ஊர் வந்து ஒரு குட்டி கிராமம். அந்த குட்டி கிராமத்துக்கு இந்த கவுன்சிலர்கிட்ட போய் நான் வந்து புஷ் பண்ணி கேட்டேன், நான் வாங்கிட்டேன். அவ்வளவுதான். சினிமாக்கு போவேன், நான் வந்து ரஜினி சார் ஃபேன் தான். சினிமாக்கு போவேன், படம் பார்ப்பேன். 120 ரூபா டிக்கெட்டுக்காக படம் பார்த்தேன். அவரோட படத்துல இருந்து எனக்கு வாழ்க்கையில வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து பாசிட்டிவான விஷயம் நடந்துச்சு. நான் அதை மட்டும் தான் எடுத்துக்கிட்டேன். அவ்வளவுதான். அவர் வந்து என்ன வேணாலும் பண்ணட்டும், சினிமாக்குள்ள நல்லவனா இருக்கட்டும், கெட்டவனா இருக்கட்டும், அயோக்கியனா இருக்கட்டும், என்ன வேணாலும் பண்ணட்டும். அவரோட இஷ்டத்துக்கு என்னமோ வந்துட்டு போட்டோம். அந்த ஆள் வாழ்க்கையை அவர் வாழட்டும். நான் என் வாழ்க்கையை நான் வாழ்ந்துக்கிறேன். அவரோட வாழ்க்கையிலேருந்து எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அந்த அளவுக்கு சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு மேலே வராருல, ஒரு கண்டக்டராக இருந்து இவ்வளோ வாழ்க்கையில் வந்து சாதிச்சிருக்காருல. அதே மாதிரி நான் வந்து ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவன், ஒரு கிராமத்துலேருந்து பிறந்தவன். என்ன ஒரு 10 பேருக்கு தெரிகிற மாதிரி நான் வாழ்க்கையில் வந்து சாதிக்கணும். என்ன ஒரு 10 பேர் ஃபாலோ பண்ணுற மாதிரி. ரஜினி சாரை ஃபாலோ பண்ணுறது 1 லட்சம் பேர் 2 லட்சம் பேர் இருக்கான் அப்படின்னா என்ன ஃபாலோ பண்ணுற ஒரு 10 பேர் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது மட்டும் தான் என் மைண்ட் செட்டில் இருக்கிற ஒரே ஒரு தாட்டை தவிர வேற எதுவுமே நான் ஒருத்தருந்து எடுத்துக்கவே இல்லை. ஒரு மனுஷனுடைய சாதனை நீ கிண்டல் பண்ணேன்னு வச்சுக்குவேன். ஒரு மனுஷனுடைய சாதனை கிண்டல் பண்ண அப்படின்னா நீ வெறும் கிண்டல் பண்ணுற இடத்துல மட்டும் தான் விமர்சனம் பண்ணுற ஒரு சாதாரண ஒரு மக்களோட வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு போவே தவிர ஒரு நாள் ஜெயிக்கவே முடியாது. எப்படி தோனிக்கு ஹேட்டர்ஸ் இருக்காங்கல்ல, ஒரு டிக்கெட் கலெக்டர் வந்து எப்படி வந்து இவ்வளவு பெரிய ஸ்டாரா வந்து பாத்தீங்கன்னா கிரிக்கெட்ல வரானோ, அதே மாதிரி ஒரு கண்டக்டர் எப்படி வந்து இவ்வளவு பெரிய ஸ்டாரா வரானோ, எல்லா விஷயத்தையும் வந்து நீ வந்து முதல்ல ரசிக்கணும்னு நான் ஒண்ணு சொல்ல கிடையாது. முதல்ல புரிஞ்சுக்க. ஒரு கதையான ஒன்று இருக்குன்னா அந்த கதையை வந்து படிக்கிற அப்படின்னா அந்த கதையில என்ன விஷயம் இருக்குங்கிறத உள்நோக்கி பாரு. முதல்ல ஒரு மனுஷனோட கதைக்குள்ள என்னென்ன வழிகள் இருக்குன்னு முதல்ல பாரு. அந்த வழியை முதல்ல புரிஞ்சுக்க பாரு. வழியை புரிஞ்சுக்காம நீ பாட்டுக்கு மயிறு மாதிரி வந்து எல்லா இடத்துலயும் வந்து அசிங்கமா பேச வேண்டியது, திட்ட வேண்டியது, எவனோ வந்து
அசிங்கமா மிமிக்ரேட் பண்ணாலும் அதுல வந்து கமெண்ட் போட வேண்டியது இவன் என்ன கீழ்ச்சிட்டான், தமிழ்நாட்டுக்கு என்ன புடிங்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம என்ன புடிங்கிட்டோம் தமிழ்நாட்டுக்கு? அற்புதமான ஒரு ஆட்சி தமிழ்நாட்டுக்கு கொடுத்துட்டுமே. முதல்ல நம்மளோட கோவத்தை எங்க காட்டணுங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதனால சினிமா வச்சு நம்மள ஈஸியா டைவர்ட் பண்றாங்க. ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா நெடுவாசல் பிரச்சனை நடக்குதுன்னா இதை போடுறாங்க, சினிமாக்காரனோட ஸ்டில்ல போடுறாங்க. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயம் நடக்கிறப்ப சினிமா வச்சு நம்ம டைவர்ட் பண்ணுறாங்க. மீன்ஸ் என்னன்னா நம்ம வந்து எதை எங்கே கேள்வி கேட்கணுமோ எவங்கிட்ட கேள்வி கேட்கணுமோ அதை புரியறதே இல்லை. அரசியல் சம்பந்தமாக படம் நடிச்சிட்டானா உடனே அவன் அரசியல்வாதி ஆகிறான் அப்படின்னு சொல்லி திட்ட வேண்டியது ஆகட்டுமே. ஆனதுக்கப்புறம் அரசியலுக்குள்ள வந்ததுக்கப்புறம் அசிங்கமா கேளு, ஒழுங்கா செயலினா கேளு. மாற்றத்தை முதல்ல உன் தெருவுல இருந்து ஸ்டார்ட் பண்ணு. நீ உடனே போயிட்டு எவனோ உச்சாணி கும்பல் நிற்கிறான் அவன்கிட்ட போய் பார்க்காத. ரஜினி சார் வந்து நீ படத்துக்கு வந்து நடிக்கவே கூடாது, ரஜினிங்கிற ஒரு மனுஷன் உருவாயிருக்க கூடாதுன்னு ஆரம்பத்தில் நிறுத்தி இருக்கணும். அந்த ஆள் நிறுத்த உடல இல்லை. ஒன்று 40 வருஷம் நடிச்சிட்டே இருக்கான்ல, 40 வருஷம் நடிச்சிட்டே இருக்கான். 66 வயசுல எதுக்கு 23 வயசு பொண்ணு அப்படின்னா அப்படி போட்டாலும் நீ பார்க்கறதுக்கு ஆள் இருக்கல. நேவும் பார்க்க சொன்னா 40 வயசுல படம் நடிக்கிறப்பவே 20 வயசு ஹீரோ நடிக்கிறப்ப நீ வந்து போராட்டம் பண்ண வேண்டியதானே. இது எதுக்கு வந்து 23 வயசு நடிக்கிறீங்க, எனக்கு பிடிக்கல தலைவரேன்னு சொல்லிட்டு ரசிகர் மன்றத்தில் போய் நீ முறையிட வேண்டியதானே, இல்ல லெட்டர் போட வேண்டியதானே, என்ன வேணாலும் பண்ண வேண்டியதானே. ஏன் இப்படி தகுதி இல்லாத விஷயத்தை ஏன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவர் ஏன் பண்ணிட்டு இருக்க போறாரு. ஆரம்பத்திலே நிறுத்தாம வளர்ந்துட்ட, நீ எல்லாத்தையும் ரசிச்சு பழகிட்ட. ஒரு மனுஷன் இருந்து என்ன எதிர்பார்க்கணும் அதை தெரிஞ்சுக்க. முதல்ல கூத்துன்னு ஒன்று இருக்குங்க. கூத்துல 80 வயசு ஆள் கூட 20 வயசு ஆள் கூட வந்து நடிப்பான். அதான் நடிப்பு. நாடக கலைஞர் அதான். கூத்துல வந்து யார் வேணாலும் எப்படி வேணாலும் நடிப்பாங்க. சின்ன வயசு பொண்ணு கூட நடிப்பாங்க. ஏன் தன்னோட பொண்ணே கூட காதலியா போட்டு கூட நடிப்பாங்க கூத்துக்குள்ள. கரகாட்டத்தில் பாத்தீங்கன்னா பெத்த பொண்ணு கூட வந்து அப்பா ஆடிட்டு இருப்பான். அதுதான் கூத்து, வேற வழி கிடையாது. அங்க வந்து பேசக்கூடிய வார்த்தைகள்லாம் வந்து பேசிட்டு இருப்பாங்க. அதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல காட்டியிருப்பாங்க. நம்மளுடைய பாலாசர் படத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா நீங்க பாத்திருப்பீங்க, அண்ணனும் தங்கச்சியும் பேசக்கூடாத வசனம்லாம் கரகாட்டம் வந்து நடந்துட்டு இருக்கு. அந்த அளவு தான் கலை இருக்கு. சினிமாக்காரனுக்கு வந்து நீங்க மரியாதை கொடுங்க, அவங்களாம் பயங்கரமான ஆளுங்க, அவங்களாம் டேலண்டட் பர்சன் தான் அப்படின்னு சொல்லலாம் நான் சொல்ல கிடையாது. அவங்களும் ஒரு டேலண்டட் பர்சன், அவ்வளவுதான். அவங்களோட ஃபீல்டுக்குள்ள எப்படி வந்து அப்துல் கலாம் சார் வந்து அவரோட ஃபீல்டுக்குள்ள டேலண்டடோ, எப்படி வந்து காமராஜர் சார் வந்து அரசியல் டேலண்டடோ, அது மாதிரி சினிமாவுக்குள்ள இவங்க டேலண்டட். அவங்களோட துறைக்குள்ள அவங்க டேலண்டட். நம்மளோட துறைக்குள்ள, அதாவது சாதாரண மக்களா இருக்கல நம்ம டேலண்டட். எப்போ வந்து நம்ம வந்து நமக்கு தேவையான ஒரு தலைவனை ஒழுங்கா செலக்ட் பண்றோமோ அப்போ வந்து நம்ம டேலண்டட் ஆயிருவோம். அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயத்தை போய் சினிமாக்காரன் எதிர்பார்க்காதீங்க. சினிமாக்காரங்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வெறும் சினிமா மட்டும் எதிர்பாருங்க, லைஃப் நல்லா இருக்கும். அவ்வளவுதான் சொல்லுவேன். பேசுறது வந்து வெறும் ரஜினி சார் இருக்காங்க மட்டும் பேசல. ரஜினி சார் பேரை போட்டேன்னா வந்து பாப்பேன். ஏன்னா இப்ப எல்லாருமே பயங்கரமா திட்டிட்டு இருக்கீங்க. சரி சேர்த்து திட்டுவீங்க அப்படிங்கிறத, என்னையும் சேர்த்து திட்டுவீங்க அப்படிங்கிறதுக்காக தான் போடுறேன். விஜய் சார், அஜித் சார் எல்லாத்துக்கும் இதே கதை தான். ஒரு படம் கேவலமான ஒரு படம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா உடனே அசிங்கமா திட்டுவேன். படத்தை திட்டு, உனக்கு வந்து உரிமை இருக்கு. ஏன்னா அந்த படம் உன்னுடைய 3 மணி நேரத்தை அசிங்கப்படுத்திருக்கு, உன்னோட 3 மணி நேரத்தை கேவலப்படுத்திருக்கு. அந்த படத்தை பிடிச்சி நீ திட்டுறதுல எந்த வித தப்பே கிடையாது. ஆனா ஒரு நடிகனை பிடிச்சி திட்டுறது வந்து பாத்தீங்கன்னா தப்பு. கதை ஒழுங்கா செலக்ட் பண்ண தெரியலன்னு வேணா திட்டலாமே தவிர அவன் வாழ்க்கையில என்ன கிழிச்சிட்டான் அப்படிங்கலாம் பேசுறதுக்கு நமக்கு தகுதி கிடையாது. ஏன்னா அவரோட வாழ்க்கையை பத்தி பேசுறதுக்கு மட்டும் தான் நமக்கு தகுதி இருக்கு. ஏன்னா நம்ம வாழ்க்கையை நம்ம ஒழுங்கா வாழ்றது இல்லை. அப்புறம் அடுத்தவனு போய் நம்ம எக்ஸாம்பிளுக்கு சொல்றது ஒழுங்கான வாழ்க்கை வாழணும்னு சொல்லி ட்ரை பண்ணணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில என்ன பண்ண போறோம், நமக்கு என்ன லட்சியம் இருக்குது, லட்சியம்னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு 30 வயசு வரைக்கும் ஆகி போயிருது. அதுக்குள்ள கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையை பெற்றுறோம். பெற்றதுக்கு அப்புறமேட்டு எல்லாத்தையும் மறந்துட்டு சாதாரண மக்களோட வாழ்க்கை ஃபுல்லா வாழ்ந்துட்டு முதுகு தெரிஞ்சு போயிட்டு கடைசி காலத்துல சம்பாதிச்ச எல்லா காசையும் வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் செலவுக்கு பண்ணிட்டே இருக்கும். இப்படி போயிட்டு இருக்கிற வாழ்க்கையில லட்சியம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு உருப்படுறதுக்கு உண்டான வழி வேணும்னா சினிமாவை பார்க்க ஆரம்பிக்க முயற்சி பண்ணுங்க. சினிமாக்காரர்களை பார்க்க முயற்சி பண்ணுங்க. ஒன்னு ரசிகனாவே தான் பார்த்துட்டு இருக்காங்க. மேடையானா கூட என் நெஞ்சில் குடியிருக்கும் அன்பான ரசிக பெருமக்கள் என்ன விஜய் சார் பேசுறாரு, என் நெஞ்சில் குடியிருக்கும் அன்பான தமிழக மக்கள் என்ன பேச கிடையாது. எல்லாருமே அப்படிதான் பேசிட்டு இருக்காங்க. அவங்க கரெக்டா தான் பாக்குறாங்க. சினிமாக்காரெல்லாம் நம்மள ரசிகனா தான் பாக்குறான். அதனால வந்து எந்த பிரச்சனையும் அவங்களுக்கு கிடையாது. நம்ம அவனை வந்து பாத்தீங்கன்னா கடவுளா பாக்குறோம், தலைவனா பாக்குறோம். அதாவது உன்னோட வாழ்க்கையை விட அவங்களோட வாழ்க்கையை ரொம்ப பெருசா பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அதெல்லாம் நிறுத்திட்டு உன்னோட வாழ்க்கையை நீ பெருசா ஆரம்பிச்சுன்னா உன்னையும் சாதனையாளனா ஒரு 4 பேர் ஏத்துக்குவாங்க. சொந்தத்துக்குள்ள உன்னை சுத்தி இருக்க சமூகத்திலேயாச்சு உன்னை 4 பேர் ஃபாலோ பண்ற ஒரு வாழ்க்கையை வாழறதுக்கு உண்டான முயற்சி பண்ணுங்க. வாழ்க்கையில உறுப்பெல்லாம் இவங்களெல்லாம் திட்டத்தை விட்டுட்டு உங்களை மூலம் திட்டிக்கிங்க. நம்ம லைஃப் இப்படி இருக்குதே, நம்ம ஏன் இவங்க பின்னாடி போயிட்டு இருக்கோம், நம்மள மூலம் திட்டிக்கணும். நம்ம லைஃப் சரி பண்ணிக்கணும். அவங்க தானா சரியாவாங்க. நம்ம விஷயத்துல அவங்க சரியா தான் இருக்காங்க. நம்ம சரியா இருந்தா எல்லாமே சரியா போயிடும்.